விற்கிறத பற்றி எல்லாரும் பேசினோன்னா காவேரியால் தாங்கிக்க முடியாமல் செமையாக கத்திடுறாங்க. வீடு விற்கிறத பற்றி யோசிக்க கூட யோசிக்காதீங்க. அப்பா ஞாபகமாக இருக்குது, அது ஒன்று மட்டும்தான். அதை யாராவது விற்கணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் நல்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த விஜய் அப்படி பார்க்குறாரு, காவேரி இவ்வளோ கோவப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து விஜய் காவேரி கிட்ட பேசுகிறாரு. என்ன காவேரி ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க அப்படின்னா, பின்ன என்னங்க, அப்பா ஞாபகமாக இருக்க ஒரே ஒரு வீட்டையே விற்க சொல்கிறாங்க. என்ன நினச்சிட்ருக்காங்க உங்கள் மனசில்? என்ன வேணாலும் பண்ணலாம் நினச்சிட்ருக்காங்களா? யார் என்ன சொன்னாலும் சரி அந்த வீடை விற்க நான் விட மாட்டேங்க அப்படின்றாங்க. காவேரி டென்ஷன் ஆகாத காவேரி, இவ்வளோ டென்ஷன் ஆகக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு விஜய் காவேரியை. காவேரி அழறாங்க. அடுத்து இங்கே என்ன பண்ணுறாங்க, செம்மையாக டென்ஷனாக இருக்காங்க. கங்கா யமுனாக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ யமுனா அக்கா விடக்கூடாதுக்கா, அந்த வீடை விற்றே தீரணுக்கா, எனக்கும் நிறைய பிரச்சனைக்கா, எனக்கும் பணம் வேணும்க்கா, நானும் நகை நட்டெலாம் வாங்கணும்க்கா அப்படின்னு நம்ம ஆமாடி, நானும் எவ்வளோ நாளைக்கு தான் அந்த கடையை வச்சுன்னு உட்காந்துருக்கிறது, அது மட்டுமா மாமா எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பண்ணுறாரு, அதுவும் அவ்வளோ தூரம் போய், அதுக்கெல்லாம் காரணம் பணம் தானே, இல்லாத தானே, அந்த பணம் கண்டிப்பாக வேணும்டி, அதுக்காக அந்த வீடை விற்று தான் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேருமே கண்டிப்பாக விற்றுலாங்க்கா வீட்டுக்கா அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே யமுனா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு அவங்க அம்மாவை எச்சரிக்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது, வீடு விற்று தான் ஆகணும், நாங்கள் 2 பேரும் முடிவு போட்டோம், எங்களுக்கு பணம் வேணும், எங்களுக்கு பணம் இல்லாமல் எங்களால் இருக்க முடியாது, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துருங்க, எங்களுக்கு பிரித்து கொடுத்துருங்க அந்த வீடை விற்று அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட காவேரி சமையல் டென்ஷன் நேராக உடனே சண்டை போட போகிறாங்க. அடுத்து எல்லாருமே தடுக்கிறாங்க அவங்கள. கங்காவும் யமுனாவும் வீடு விற்கலை, அப்புறம் நடக்கிறதே வேறு, அந்த வீடு விற்றே தீர்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாங்க. அவங்க அம்மாவும் வேறு வழி இல்லாமல் இப்போ என்னடி உங்களுக்கு வீடு விற்று அவனை அவ்வளோ தானே, சரி வீடு விற்றுறேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகி போயிடுறாங்க. இதனால் காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. அடுத்து காவேரி மனசு கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அதை பார்த்து விஜய்க்கு மனசு ரொம்ப தாங்கலை. ஏன் காவேரி இப்படி அழுதுகிட்டே இருக்க, பார்த்தீங்களா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, ஏங்க இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க இவங்களுக்கு பணம் தான் முக்கியமாக போச்சு இல்லை, அப்பாவோட உணர்வுகளுக்கு எந்த மதிப்பும் இல்லைல்ல, அப்பா பற்றி யோசிக்க கூட மாட்டேங்கிறாங்கல்ல அப்படின்னோடனே, காவேரி ஒன்றை மாதிரி உன் அக்கா தங்கச்சிங்க என்றைக்கு இருந்திருக்காங்க நீயே சொல்லு, உன் அக்காவும் சரி உன் தங்கச்சியும் சரி செம்ம செல்ஃபிஷு, அவங்க மாதிரி உன்னால் வர முடியாது காவேரி, அதனால் நீ என்ன தான் நினச்சாலும் சரி அவங்க விஷயத்தில் பிடிவாதமாக இருப்பாங்க. இப்போ என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் நான் சொல்லட்டுமா, சொல்லுங்கள் விஜய் ப்ளீஸ் அப்படின்னோடனே, இங்கே பாரு வீடை விற்றுரு அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இங்கே பார் வீடு விற்க போகிறோம் சொல்லு அப்படின்றாங்க. சரி சொன்னோன்னே, முதல்ல உன் அக்கா கிட்டேயும் உன் தங்கச்சிக்கிட்டேயும் பேசு, இந்த மாதிரி வீடு விற்கிறதுக்கு எனக்கு சம்மந்தம் தான், எத்தனை பங்காக போடுவீங்க வீடு விற்றான்னு கேளு அப்படின்னோடனே, வேறு என்னங்க 4 பங்கு எப்படி, உங்கள் அம்மா ஒருத்தர் இருக்காங்கல்ல, அவங்க கடைசி காலத்துக்கு காசு வேணாமா, ஆமாங்க, அப்போது 5 பங்காக வீடை போடுவாங்களே, எதுக்குங்க அதை பற்றிலாம் பேசுகிறீங்க, சொல்லு காவேரி, ஆமாங்க 5 பங்காக போடுவாங்க, சரி 5 பங்கு போட்டால் உன் அம்மாவோட பங்கு, அதுக்கப்புறம் நர்மதாவோட பங்கு, இந்த 2 பங்கு ஓம் பங்கு, மொத்தம் 3 பங்கு போயிடுமா, ஆமாம் மீதி 2 பங்கு தானே அவங்க 2 பேருக்கு வரும், ஆமாங்க, சரி ஓகே, அப்படின்னா மொத்தம் ஒரு 50 லட்ச ரூபா வீடுன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நிறைய போகும், 50 லட்ச ரூபா வச்சுக்கோ, அந்த 50 லட்ச ரூபாயில் 30 லட்ச ரூபா உங்கள் 3 பேருக்குமே போயிடும், மீதி எவ்வளோ இருக்குது, மீதி 20 லட்சம் இருக்குது, அப்போ 20 லட்சம் இருக்கா, ஆளுக்கு 10 லட்சம் கொடுத்தா அந்த பிரச்சனை தீர்ந்துடும் அப்படி தானே, ஆமாங்க, சரி ஆளுக்கு 10 லட்சம் கொடுக்கணுன்னா அதுக்கு அவங்கக்கிட்ட இந்த மாதிரி 6 மாதம் டைம் கொடுங்க, அந்த ஆளுக்கு தேர வேண்டிய அந்த 10 லட்சத்தை நானே கொடுத்துட்றேன் உங்களுக்கு, இந்த வீடை விட்டு கொடுத்துருங்க அப்படி சொல்லிவிடு, சரியா அப்படின்னு விட்டு கொடுத்துட்டா, ஆமாம் இந்த வீடை உன் பங்கு வேணான்னு சொல்லிவிட்டு உன் அம்மாக்கே நீ கொடுத்துரு, இதில் என்ன இருக்குது அப்படின்னு, எங்க இதெல்லாம் செட் ஆகுமா, அவங்க ஒத்துப்பாங்களா, ஒத்துக்குன்னு தான் அவனுக்கு காவேரி 6 மாதம் மட்டும் டைம் வாங்கு, அதுக்கப்புறம் எப்படியாவது நம்ம அவங்க காசை திருப்பி கொடுத்துடலாம், அப்படி கொடுக்க முடியலன்னா கொடுக்க முடியும் காவேரி, அப்படி கொடுக்க முடியலன்னா பார்க்கலாம் காவேரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு 6 மாதம் கழித்து யோசிக்கலாம், இப்போ தற்சமயத்துக்கு இந்த பிரச்சனையை தள்ளி போட இது ஒரு வழி தான் அப்படின்றவனே, சரிங்க நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பேசி பார்க்குறேன்னு சொல்லிட்டு காவேரி நிம்மதி அடைகிறாங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு